பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தண்ணி வேணுமா? நிகழ்ச்சி நேரமா ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். மொபைல் கொஞ்சம் சைலண்ட் போட்டுருங்க. டிஸ்டர்பன்ஸ் ஆகும். பெண்கள் இல்லை. إن الحمد لله نحمده ونستعينه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட பெருங்கிருபையில் இந்த நிகழ்ச்சி இதே ஆரம்பமாக இருக்கு. நம்மளுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் ஷேக் சதகத்துல்லா உமரி அவர்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஷேக் ஜபீல் முகமது அவர்கள் 2 பேரும் சிறப்பு பயன் நிகழ்த்தியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக வந்திருக்கக்கூடிய ஷேக் மார்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் இன்ஃபர்மேஷன் வச்சு, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆவல் இருக்கும். வந்திருக்கிறவங்களுடைய பேர் அட்லீஸ்ட் ஊர் அது மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவல் இருக்கும். நம்முடைய ஷேக் சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஷேக் சதகத்துல்லா உமரி அவங்க சொந்த ஊர் திருப்பூர் மங்களத்தை சார்ந்தவங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்க தாருஸ்ஸலாம் உம்ராபாத் அங்கே பட்டம் வாங்கி தாவா பணிகளிலும் பயான் பணிகளிலும் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா நான் முஸ்லீம் தாவா, மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து கூறுவதில் ரொம்ப அவங்க ஸ்பெஷலிஸ்ட். அதுக்குன்னு தனியாக அவங்க கோர்ஸும் பண்ணியிருக்காங்க. கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக கோயம்புத்தூர் சலஃபியா மஸ்ஜிதில் ஹத்தீபாக இருக்காங்க. இங்கிலீஷ், உருது, தமிழ் எல்லா மொழிகளும் புலமை பெற்றவங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு அவருடைய ஆயுட்காலங்களிலும் அவருடைய பொருளாதாரத்தையும் பறக்கத் செய்யணும். உங்களுடைய சார்பாக நம்ம செய்யலாம். ஆமீன். அடுத்து நம்மளுடைய ஷேக் ஜமீல், தெரியுவங்க எல்லாருக்கும், நாகர்கோயிலை சார்ந்தவங்க. இங்கே ஜாத் அகாடமி அதில் தன்னுடைய இஸ்லாமிய இதை முடிச்சுட்டு, இஸ்லாமிய கோர்ஸ் முடிச்சுட்டு தாருல் உலூம் அல்ல சரி அதில் இப்போ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருட படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டே நம்மளுக்கும் ஆசிரியராக இங்கே இருக்கிறாங்க. வீக்லி கிளாஸஸ்லாம் அவங்க தான் எடுப்பாங்க, நம்ம ஜபீல் தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மேலதிகமாக ஒரு அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது வலி இருக்கிற இடத்துல வலியே தெரியாமல் பற்றி அந்த வலியை போக்குறது, அதில் ஸ்பெஷலிஸ்ட். அதில் மட்டும்தான் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தா அவங்களோட பயானம் அப்படிதான் ஊமக்குத்தாக தான் இருக்கும். நம்ம தான் சொல்கிறாங்கன்னு தெரியும், நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஊமக்குத்து புத்தகத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க தான் போகிறீங்க இன்ஷாஅல்லாஹ். அவங்களும் 10 வருட காலமாக நான் முஸ்லீம் தாவால ஸ்பெஷலிஸ்ட். நம்ம தமிழ் ஜாலியாத் சார்பாக மாற்று மத சகோதரர்களுக்கு தாவா செய்கிறது அதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வாலிபராக தான் செய்கிறாங்க. இங்கே அவங்க சம்பளம் கொடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது. எல்லாமே அவங்க செய்கிறது எல்லாமே வாலிபர் பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கும் ஆயுட்காலங்களில் அவரோட பொருளாதாரத்திலும் பறக்கத் செய்யணும். உங்களோட சார்பாக செய்திருக்கிறேன். அடுத்ததாக நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய உலமாக்கள். இன்றைய உலமாக்களை இந்த நிகழ்ச்சி எப்படி பண்ண போகிறோம்னா, இன்றைய உலமாக்களை நாளைய உலமாக்கள் இந்த ப்ரோக்ராமை பண்ண போகிறாங்க. தொகுத்து வழங்குறதுலேருந்து, வரவேற்புரை வழங்குறதுலேருந்து, நன்றி உரை வழங்குறதுலேருந்து, குர்ஆன் கிராத் ஓதுவதிலிருந்து எல்லாத்தையுமே இன்றைய உலமாக்கள் கலந்துக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நாளைய உலமாக்கள் சேர்ந்து செய்ய போகிறாங்க. நம்ம அனைவரின் சார்பாகவும் நம்ம தாவா கமிட்டி சார்பாகவும் இந்த ப்ரோக்ராமை இந்த பிள்ளைகள்கிட்ட நான் வெளிப்படுத்திக்கிறேன். இந்த பிள்ளைகள் நம்மளுக்கு வீக்லி கிளாஸஸ் நடக்குது. சில்ட்ரன் கிளாஸஸ், வீக்லி கிளாஸஸ் எவ்ரி தேர்ஸ்டே நடக்குது. எல்லா கிளாஸுக்குமே மாஷா அல்லாஹ் ஆப்சென்ட் ஆகாமல் வந்த பிள்ளைங்க. அதே மாதிரி ஒரு 5 வாரமாக கரெக்டாக வந்தாங்க. 6வது வாரம் டெஸ்ட்னு சொல்லும்போது வரல. அப்போ கேட்டாங்க, டெஸ்ட் வரலன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லலை,
நாங்கள் அதுக்கு தான் இப்போ அவங்கள வச்சிருக்கோம் இதில். சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த மேடையை உங்கள் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து பயன் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி தொகுத்து வழங்க முகமது இப்ராஹிம் அவர்களே அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் பேரருளால் இன்று நாம் இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சிக்காக இங்கு கூடியிருக்கிறோம். வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய உலமாக்கள், பெரியோர்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் அருளாசியுடன் நமது நிகழ்ச்சியை தொடங்க திருமறை குர்ஆனின் திருவசனங்கள் ஓதிட சகோதரர் பிலால் இம்ரான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على وجهه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين وامهلهم رويدا. மாஷாஅல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர் பிரதர் பிலால். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரை வழங்க சகோதரர் முகமது ஜதான் அவர்களை அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைய இனிய மார்க்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்புடைய ஆட்ட வருகை தந்திருக்கும் கண்ணியமிக்க உலிமாக்கள் ஷேக் சதகத்துல்லா உமரி அவர்களையும் ஷேக் ஜமீல் முஹம்மது அவர்களையும், மேலும் எங்கள் அழைப்பை ஏற்று இந்த சிறப்பு பயான் நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பிற்குரிய பெரிய அவர்களையும் என் அருமை சகோதரர்களையும் யாகூர் ராயல் கமிஷன் தாவா சென்டர் சார்பாக நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மாஷாஅல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போது நமது நிகழ்ச்சியின் முக்கிய பகுதியான ஈமானில் உள்ள ஒரு அதிசயம் என்னும் தலைப்பில் நமக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்க கணியத்திற்குரிய ஷேக் ஜமீல் முகமது அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة
وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட அதிசயங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அதில் சில அதிசயங்களை மனிதன் கூட உலகத்தில் 7 அதிசயங்கள் என்பதாகவும் வைத்திருக்கின்றான். உண்மை. அதையும் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு அதிசயங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றான். அந்த அதிசயங்களில் ஒரு அதிசயம்தான் உள்ளம் என்று சொல்லக்கூடிய அது ஒரு மிக பெரிய ஒரு அதிசயம். அது உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய ஒரு அதிசயம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய உடலை பிறரால் என்ன செய்ய முடியும் என்றால் அதை ஆக்கிரமிக்க முடியும். எங்களுடைய உடலை பிறரால் கட்டுப்படுத்த முடியும். எங்களுடைய உடலை பிறரால் என்ன செய்ய முடியும் என்றால் சேதப்படுத்த முடியும். ஆனால் எங்களுடைய உள்ளத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் எங்களுடைய உள்ளத்தை யாராலும் ஆக்கிரமிக்க முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் எங்களுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது. எங்களுடைய உடலை நாங்கள் கவனிக்கலாம், உண்மை. ஆனால் எங்களுடைய உடலை கட்டுப்படுத்த ஆக்கிரமிக்க முடியுமா என்றால் பிறரால் முடியும். ஆனால் உள்ளத்தை யாராலும் ஆக்கிரமிக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு அதிசயங்களில் ஒன்று. இறைவன் வைத்திருக்கக்கூடிய உள்ளம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிசயம். நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, யாராலும் அதை ஆக்கிரமிக்க முடியாது உள்ளத்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரால் கொண்டு போய் சேர்க்க முடிந்ததா? முடியவில்லை, முடியாது. அதே போல கெட்ட விஷயங்களை எடுத்துக்கொண்டால் ஃபிரௌன் அவருடைய மனைவி முஸ்லீமாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தை வெளியே எடுத்துவிட்டு குஃப்ரால் அந்த உள்ளத்தை ஆக்கிரமிக்க ஃபிரௌனால் முடிந்ததா? முடியாது, அது முடியவில்லை அவனால். அதனால் இந்த உள்ளம் என்பது நல்லவை கொண்டும் ஆக்கிரமிக்க முடியாது, கெட்டவைகளை கொண்டும் ஆக்கிரமிக்க முடியாது. அதனால்தான் கபரிலே நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கல்புக்கு தான், உள்ளத்திற்கு தான் என்ன செய்யப்படும்? கேள்விகள் கேட்கப்படும். மறுமை நாளிலே எங்களுடைய கல்புக்குத்தான் என்ன செய்யப்படும்? கேள்விகள் கேட்கப்படும். அதனால் பருவ வயதை அடையாத, அதே போல பைத்தியம் பிடித்தவர்களுக்கு அந்த கேள்வி கணக்கு கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் நீயத்தினால் அந்த தவறுகளை செய்ய மாட்டார்கள். நீங்கள் பார்க்கலாம், சஹீல் புகாரியினுடைய முதல் ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள். இன்னமல் அமாலு பின்னியா என்ற ஹதீஸ் எல்லோருக்கும் தெரிந்தது. தொடர்ச்சியாக வரக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? கேள்விகள் என்பது, கூலி என்பது எதற்குத்தான்? நீயத்திற்குத்தான், எண்ணத்திற்குத்தான் கூலி. எங்களுடைய செயல்களுக்கு கூலியா என்றால் கிடையாது. எண்ணத்திற்குத்தான் கூலி, உள்ளத்திற்கு தான் கூலி. நாங்கள் எந்த உள்ளத்தோடு அதை செய்கிறோம், எந்த எண்ணத்தோடு செய்கிறோம் என்பதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலியை வழங்குகிறான். இந்த அடிப்படையை முதலில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் என்பது பிறரால் ஆக்கிரமிக்க முடியாத அதிசயங்களில் ஒன்று. அந்த உள்ளம் சீராகிவிட்டதென்றால் அனைத்துமே சீராகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராகிவிட்டால் ஒட்டுமொத்த உறுப்புகளும் சீராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த உள்ளம் என்பது சீராகிவிட்டதென்றால் எங்களுடைய உடல் முழுவதும் சீராகிவிடும். அந்த உள்ளத்தை யாராலும் ஆக்கிரமிக்க முடியாது. ஒரு முக்மீனுடைய உள்ளம் எந்த நிலையிலும் சீராகவே இருக்கும். இதுதான் அதிசயம். ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் என்பது எந்த நிலையிலும் என்ன இருக்கும் என்று சொன்னால் சீராகவே இருக்கும். எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல், எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் அந்த உள்ளம் என்பது சீராக இருக்கும். அப்போ இந்த உள்ளத்தை பற்றிய விஷயங்களை, இந்த ஈமானிய சுவையை பற்றி, இந்த உள்ளம் வைத்திருக்கக்கூடிய ஈமானிய இன்பத்தை பற்றி, அதனுடைய சுவை, மன திருப்தியை பற்றி அல் குர்ஆனிலும் வரலாற்று நிகழ்வுகளிலும் வரக்கூடிய சில சம்பவங்களை நான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நான் சொல்கிறேன். இந்த குர்ஆனுடைய இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் முன்பு நாங்கள் என்ன செய்திருப்போம் என்றால் இதை படித்திருப்போம். குர்ஆனிலே வரக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம்
நாங்கள் முன்பாக படித்திருப்போம். ஆனால் இந்த கண்ணோட்டத்தில் நாங்கள் அந்த வசனங்களை பார்த்திருக்க மாட்டோம். சில சம்பவங்கள் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், அந்த சம்பவங்களையும் நாங்கள் உள்ளத்தோடு பொருத்தி பார்த்திருக்க மாட்டோம். இந்த குர்ஆன் வசனங்களையும் நாங்கள் உள்ளத்தோடு பொருத்தி பார்த்திருக்க மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பாக இந்த வசனங்களிலே ஒரு வசனம் 2 வசனம் இப்படி பேசுவான். இந்த வசனங்களிலே உள்ளத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு பார்த்து பேசுகிறான் என்பதை உண்மையில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை, அந்த வசனங்களில் எங்களை நிறுத்தி, நிதானமாக எங்களை அங்கே நிறுத்தி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த இடங்களிலே நாங்கள் குர்ஆனுடைய வசனங்களிலே நிறுத்தி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், எங்களை அறியாமல் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். உண்மையில் அந்த இடங்களில் நாங்கள் உணர்ச்சி பூர்வமாக அதை படிக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நாங்கள் உணரலாம். எங்களுடைய உள்ளங்களை இஸ்லாம் எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், உணரலாம். அந்த இடங்களில் சிலவற்றை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், ஹலாவத்துல் ஈமான் என்பதாக சொன்னார்கள். ஈமானுடைய இன்பம் என்பதாக சொன்னார்கள். ஈமானுடைய சுவை, ஹலாவத்துல் ஈமான், ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை நாங்கள் சுவைக்காமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்து நிற்க முடியாது. நாங்கள் என்ன நினைக்கிறோம் இன்று, பாவங்கள் தான் இன்பமானது, பாவம் செய்வது தான் சுவையானது என்பது எங்களுடைய எண்ணம். ஆனால் உண்மையில் ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை சுவைக்கவில்லை என்றால் எங்களால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலைத்து நிற்க முடியாது. அந்த சுவை முஹம்மது இப்னு இஸ்மாயில் என்று சொல்கிற இமாம் புகாரிக்கு கிடைத்தது. அந்த ஈமானிய சுவை என்பது, ஈமானை சுமந்த உள்ளம் என்பது இமாம் புகாரிக்கு கிடைத்தது. அதனால் தான் அவர்கள் அந்த கிதாபை எழுதினார்கள். அல் ஜாமிஉல் முஸ்னது ஸஹீஹு அல் முக்தஸரு மின் உமூரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுனனிஹி வ ஐயாமிஹி என்ற சஹீல் புகாரி என்ற கிரந்தத்தை எப்படி எழுத முடிந்தது அந்த இமாம் புகாரியினால? ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதக்கூடிய நேரத்தில் 2 ரக்காத் தொழுவார்கள். உது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதுவிட்டு ஒரு ஹதீஸை எழுதுவார்கள். அதுவும் எப்படி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடரோடு 7000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை இமாம் புகாரியால் எழுத முடிந்தது என்றால் அது என்ன? அந்த ஈமானை சுமந்த அந்த உள்ளம். அதே போல இன்னொரு இமாம் இமாம் இப்னு அசாக்கிர் ரஹிமஹுல்லா என்ற ஒரு இமாம் இருந்தாங்க. அவங்க தாரிக் திமிஷ்க் என்ற ஒரு கிதாபை எழுதினார்கள். அதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 80 வால்யூம்கள், 80 சாப்டர்ஸ் அல்ல, 80 வால்யூம்ஸ், 80 புத்தகங்கள் ஒரே தலைப்பிலேயே. ஒவ்வொரு வால்யூம்களும் 450 முதல் 700க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டது. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு இது ஒரு புக் இல்லை, இதே மாதிரி வேற புக்களும் எழுதியிருக்கிறாங்க. எங்களால் அந்த தாரிக் திமிஷ்க வாழ்நாள் முழுக்க படித்து கூட முடிக்க எங்களால் முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வேலை அது இது எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் இந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்தது என்றால் அவருடைய உள்ளம் என்பது மிக ஆச்சரியமான ஒரு ஈமானை சுமந்த உள்ளங்களாக இருந்தது. அதனால் தான் அவர்களால் என்ன செய்ய முடிந்தது என்றால் அதை செய்ய முடிந்தது. எங்களால் இன்றைக்கு தொழுகைக்கு கூட எழும்புவதற்கு கஷ்டமாகத்தானே இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும். அவர்களுடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து எழும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹ். இந்த இடத்திலே அவர்களுடைய விலாக்கள், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும், அவருடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து எழும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக எழுகிறது? ஹவுஃபும் வ தமா, அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் அல்லாஹுவின் மேல் ஆதரவு வைத்தவர்களாகவும். ஆதரவு என்றால் அன்பு, அன்போடும் பயத்தோடும் அவர்களுடைய விலாக்கள் படுக்கையிலிருந்து எழும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்ப எங்களால் அதை கூட செய்ய முடியவில்லை என்றால் எங்களுடைய ஈமான், எங்களுடைய உள்ளம் என்பது அந்த ஈமானை இன்னும் சுமக்கவில்லை. இமாம்கள் அந்த ஈமானை சுமந்திருந்தார்கள். அப்ப அதில் சில குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தோடு பேசக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை நான் பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நமக்கெல்லாம் தெரிந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? தூர் சினா என்ற மலைக்கு அழைக்கின்றான். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய சமூகத்தை எல்லாம் அழைத்து கொண்டு இந்த மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிருக்கணும்? சமூக மக்களை எல்லாம் திரட்டி அவங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்கணும், அல்லாஹ் அழைத்த அந்த இடத்திற்கு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் அழைத்திருக்கின்றான், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நான் முதல்ல போகிறேன்,
நீங்கள் அவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக மூசா நபி அல்லாஹ்வை பார்க்க போயிட்டாங்க. அவசர அவசரமாக தனியாக போயிட்டாங்க. அல்லாஹ் கேட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. அந்த வசனம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வமா அஜலக அன் கௌமிக யா மூசா. மூசாவே, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாரையும் அழைத்து கொண்டு தானே வர சொன்னேன். வமா அஜலக, ஏன் அவசரப்பட்டு வந்த? வமா அஜலக அன் கௌமிக யா மூசா, உன்னுடைய சமூகத்தை எல்லாம் விட்டு விட்டு எதற்காக நீ அவசரமாக தனியாக வந்தாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், காலஹும் உலாய் அசரி, அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவங்க சொன்ன பதில், காலஹும் உலாய் அலா அசரி, அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நான் ஏன் வந்தேன் தெரியுமா? வஅஜில்து இலைக ரப்பி லிதர்தா என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நான் ஏன் வந்தேன் தெரியுமா அவசரமாக? நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தினுடைய ஆசை என்ன செய்து நான் மூசா நபியை இருக்க விடலை. அவங்க எப்போ வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்களையெல்லாம் பொறுப்பாக அழைத்து வருவதற்கு ஒரு ஆளை நான் அரேஞ்ச் பண்ணிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவசர அவசரமாக அல்லாஹ்விடத்தில் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ், இது எப்போ நடந்துச்சு? 1000 வருடங்களுக்கு முன்பாக நடக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த அந்த வசனத்தை 2 வரிகளில் அல்லாஹ் இந்த உம்மத்துடைய திருக்குர்ஆனிலே கொண்டு வந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் சும்மா பேச மாட்டானே குர்ஆன்ல. எந்த வசனங்களிலும் அல்லாஹ் சும்மா பேருக்கு நடந்ததையெல்லாம் பேச மாட்டான். அல்லாஹ் ஏதோ ஒரு விஷயத்திற்காக, இந்த உம்மத்திற்கு இதை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த நடந்த அந்த 2 வரிகள், அந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் மூசாவிற்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்கும் மூசாவுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ஒரு சின்ன உரையாடல், அதை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே கொண்டு வந்து காட்டுகிறான். எதற்காக? அவர் எந்த அளவுக்கு ஈமானில் என்னோடு நெருங்கி இருந்தார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே காட்டுகின்றான். நாங்கள் இதை நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வீட்டிலிருந்து நண்பர்கள் எல்லாம் ரூமில் இருக்கிறோம் வைங்கள, நாங்கள் பள்ளிவாசலில் ஜும்மாவுக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது. எங்களுக்கு நாங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பள்ளிக்கு போகிறது தான் ஒரு ஆசை. நண்பர்கள் எல்லாரும் ரெடி ஆகலைன்னு வைங்க, ஒரு 4 பேர் அவன் ரெடியாகவே இல்லை, தாமதமாகவே ரெடி ஆகுறாங்க. பாங்கு சொல்லப்பட்டு விட்டது. நான் என்ன செய்கிறேன்? நண்பர்கள் வந்தாலும் வரவிட்டாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்கிறேன்? முதலாவதாக நான் பள்ளிவாசலுக்கு போய் அமர்ந்து விடுகிறேன் என்று எல்லாரையும் விட்டு விட்டு நாங்கள் பள்ளிவாசலில் போய் அமர்ந்திருப்போம். அதே போல ஜமாத்துடைய தொழுகை நடக்கிறது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, உடனடியாக கிளம்பி உது செய்துவிட்டு அவசர அவசரமாக பள்ளிவாசலில் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். பயான் நிகழ்ச்சி நடக்கிறது, என்னுடைய நண்பர்களோடு செல்வதற்குத்தான் எனக்கு ஆசை. ஆனால் நண்பர்கள் வராவிட்டாலும் நான் என்ன செய்வேன்? தனியாக போயாவது அங்கே போய் உட்கார்ந்துருவேன் சொல்லி எல்லாரையும் விட்டு விட்டு அப்படியே தனியாக போய் அமர்ந்து விட்டு அந்த இடத்தில் எங்களை இந்த வசனத்தோடு பொருத்தி பாருங்கள். அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்குறான், ஒமா ஆஜலக்க, ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? எல்லாரையும் விட்டுக்கிட்டு ஏன் தனியாக வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். அந்த இடத்துல நாங்களே சொல்லிக் கொள்ளணும். அஜில்து இலைக்க ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம், உன்னுடைய திருப்தி எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம், உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவசரப்பட்டு வந்தேன் யா அல்லாஹ் என்று இந்த இடத்தில் எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலே அவங்க பிறந்து வளர்றாங்க, தாய் இருக்கிறாங்க, உண்மையான தாய் இருந்தும் தாயை தெரியாமலே வளர்றாங்க, இன்னொரு தாயிட்ட வளர்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊரில் ஒரு சமூக சேவை செய்ய போய் அங்கே பிரச்சனையாகி அந்த ஊரை விட்டு விரட்டு ஓடி மதியனுக்கு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரச்சனையோட என்ன செஞ்சுட்டாங்க? சமூக சேவை செஞ்சு பிரச்சனைப்பட்டு வேற ஊருக்கு வந்தாச்சு. என்ன செஞ்சுருக்கணும்? வேற ஊருக்கு வந்தாச்சு, பேசாமல் இருக்க வேண்டியதானே. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு கிணறு இருக்குது, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து. 2 பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கிணறுக்கு பக்கத்தில் ஒதுங்கி நிற்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க? என்ன பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, ஆண்கள் எல்லோரும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இப்போ எங்களால் எடுக்க முடியாது, அவங்க போனதற்கு பிறகுதான் எங்களால் எடுக்க முடியும். இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுருக்கலாம்? நமக்கு எதுக்குன்னு இருந்திருக்கலாம். ஏற்கனவே இந்த ஹியூமனிட்டி, இந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி, இதனால தான் ஏற்கனவே பிரச்சனை. ஊர் தெரியாது, பேர் தெரியாது, இங்கே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிறது காரணமே என்னதான்? இந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி தான். அதனால நான் என்ன செய்ய போகிறது இல்லை, இங்கே எதுவுமே பண்ண போகிறது இல்லைன்னு இருக்கலை மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட போய் அந்த வாளியை வாங்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருப்போம். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கிறீங்களா, எதில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, இப்படியெல்லாம் கேட்டிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதில் எதுவுமே பேசலை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறான் குர்ஆனில்.
அப்படியே விவரிச்சு காட்டுறான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்த அந்த உள்ளத்துடைய தொடர்பு மட்டும்தான். அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், ஃபஸகா லஹுமா, அவர்களுக்கு அவர் தண்ணீரை புகட்டி விட்டு, சும்ம தவல்லா இல தில்லி, அல்லாஹ் சொல்றான், அதற்கு பிறகு அப்படியே ஒதுங்கினார் நிழலின் பக்கம். மூசா நிழலின் பக்கம் அப்படியே ஒதுங்கிட்டார். அங்க போய் உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டார். அந்த பெண்கள்கிட்ட எந்த உதவியுமே கேட்கல. உங்களுக்கு இந்த ஊர்ல யாரையாச்சும் தெரியுமா, இது எதுவுமே அவங்க கேட்கல. அல்லாஹ் இடத்துல கேட்டார். ஃபகால ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், இந்த நேரத்திலே நீ எந்த உதவியை எனக்கு இறக்கி வைத்தாலும், எந்த நலவை எனக்கு இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் தேவையுடைய ஃபக்கீராக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார். அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்தான். அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான்? பதில் கொடுத்தான். எப்படி பதில் கொடுத்தான்? 8 வருடமோ அல்லது 10 வருடமோ, என்ன செய்ய 10 10 வருடங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த இடத்துல வாழ்க்கையை கொடுக்கான், வாழ்வாதாரத்தை கொடுக்குறான். என்னெல்லாம்? ஜாபை கொடுக்குறான், வேலையை கொடுக்குறான், ரூமு கொடுக்குறான், சாப்பாடு கொடுக்குறான், கடைசியில் மனைவியும் அல்லாஹ் அந்த இடத்துல கொடுக்குறான். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்திற்கு என்ன செய்தான்? பதில் அளித்தான். அந்த பெண்கள் அங்கே போய் சொன்னது என்ன தெரியுமா? அவ வாப்பாட்ட போய் சொல்றாங்க, நாங்கள் ஒரு மனிதரை பார்த்தோம், எங்களுக்கு உதவி செஞ்சார், அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி 2 வார்த்தையை சொன்னாங்க. அல் கவியுன் வல் அமீன், அவர் பலமானவரும் தான் நம்பிக்கைக்குரியவரும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கு வலிமை இருக்கும், கவி இருக்கும், ஆனால் நம்பிக்கைக்குரியவராக இருக்க மாட்டார். சில பேர் நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க, ஆனால் பலம் இருக்காது. ஆனால் இவர் பலசாலியும் தான் நம்பிக்கைக்குரியவரும் தான் என்று அந்த பெண்கள் சொன்னார்கள். அந்த இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளிச்சம் போட்டு இந்த உம்மத்திற்கு காட்டினான். அதே போல 3வது ஒரு சம்பவத்தை பாருங்கள் குர்ஆனிலே. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய உள்ளத்தையும் பார்த்தா அப்படியே தலைகீழாக இருக்கும். ஆச்சரியப்பட்டு போகும், எப்படிடா இந்த உள்ளம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அந்த பெண் அமைச்சருடைய மனைவி அழைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யல, போகல. அதற்கு பிறகு அந்த ஊராரெல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, கேவலமாக பேசுறாங்க. என்ன ஒரு அமைச்சருடைய மனைவி இப்படி நடந்துகிட்டாலாமே இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? ஒரு பெரிய ஒரு ஹால் அரேஞ்ச் பண்றா. ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணி, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, பெண்களை எல்லாம் அழைத்து அங்கே சைடில் உட்கார வச்சுட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல ஆடை அணிவித்து நடந்து போங்க அப்படின்றா. அவங்களுடைய அந்த பெண்களுடைய கைகளில் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்துட்டா. அந்த பெண்கள் என்ன சொன்னாங்க? மாஹாதா பஷருன் இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த பெண்கள் சொன்னாங்க, இவர் மனுஷரே இல்லை, இவர் மனிதரே இல்லை, இவர் மகத்தான ஒரு மலக்காகத்தான் இருக்க முடியும் என்று அந்த பெண்கள் சொன்னாங்க. அந்த பெண்கள் அறியாமலே தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டாங்க. அவங்களை அறியாமலே அவங்களுடைய கைகளை எல்லாம் அறுத்து கொண்டார்கள். அந்த அளவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகு. அந்த அழகை பார்த்து அந்த பெண்கள் அறுத்த உடனே இந்த அமைச்சருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் தான் அழைத்தேன். நீங்க என்ன திட்டிட்டு இருக்கிறீங்களே, இந்த மனுஷரை போய் நான் இப்படி கூப்பிட்டுட்டேனேன்னு சொல்லி திட்டுனீங்களே, இந்த மனிதரை பற்றித்தான் நீங்கள் பேசினீர்கள், நான் தான் அழைத்தேன் சொல்லி ஓப்பனா அந்த பெண்மணி டிக்ளேர் பண்றா. அந்த பெண்களுக்கு மத்தியில அந்த பெண்மணி சொல்றா, வலக்கது ராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அவரை பலவந்தமாக அழைத்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் தான் அழைத்தேன். ஃபஸ்தாஸம, அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்றா, அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கு பிறகு சொல்றா, மறுபடியும் நான் அவரை அழைப்பேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் அழைப்பேன். வலஇன் லம் யஃபல், அவர் வரவில்லை என்றால், என்னுடைய அழைப்பிற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்றால், மா ஆமுருஹு லா யுஸ்ஜனன், அவரை நான் சிறையில் அடைப்பேன்னு சொல்றான். நான் மறுபடியும் அவரை கூப்பிடுவேன், அவர் வரல அப்படின்னு சொன்னா அவரை நான் சிறையில் அடைப்பேன். இந்த இடத்தை நினைச்சு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100% பாவத்தை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நாங்கள் பாவம் செய்துவிட்டு பல காரணங்களை சொல்லுவோம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த இடத்தில் 100% காரணம் இருக்கிறது அந்த பாவத்தை செய்வதற்கு. என்ன பாவத்தை அவர் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, சிறை கிடையாது, கஷ்டம் கிடையாது, அதே போல கெட்ட பேர் கிடையாது. அவர் செய்யலன்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். அவங்க செய்யாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாவத்தை, விபச்சாரம் என்ற அந்த பாவத்தை செய்யாமல் இருந்தார்கள் என்றால் சிறையில் இருக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். அந்த கெட்ட பெயர் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல அப்படியே நாலாபுரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின உடனே அவங்க அல்லாஹ்விடத்துல ஒரு வார்த்தை பேசினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வேற யார்ட்டையும் பேசல, அல்லாஹ்விடத்துல அந்த வார்த்தையை பேசினாங்க. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. யா ரப்பே, ரஹ்மானே,
இவர்கள் என்னை அழைக்கக்கூடிய அந்த விபச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை விருப்பமானதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன விரும்புறாங்க பார்த்தீங்களா, அந்த உள்ளம் எதை விரும்புது, இவங்க என்னை அழைக்கக்கூடிய இந்த பாவத்தை விட நான் சிறைச்சாலைக்கு செல்வது எனக்கு விருப்பமானதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல உண்மையா பேசுறாங்க, அந்த உள்ளத்தோட பேசுறாங்க. அந்த வரிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்துடைய குர்ஆன்ல கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், உதவி செய்தான். அதற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்தாலும் அதற்கு பிறகு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப நாங்க இதை கேட்கக்கூடிய நேரத்துல இந்த 3 சம்பவங்கள் குர்ஆன்ல வருது. இந்த 3 சம்பவங்களை கேட்டு விட்டு நாங்க என்ன நினைப்போம், இதெல்லாம் நபிமார்களுக்கு நடந்திருக்கு. நபிமார்கள் என்றால் அப்படித்தான். ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு விஷயத்த நல்லது, நீங்க நபிமார்களை மதிக்கிறீங்க, நபிமார்களை பின்பற்றுறீங்க, நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள பத்தி தூக்கி விட்டுருவான். அவங்கள பத்தி தப்பா பேசி உங்களை வழிகெடுக்க போறது இல்லை ஷைத்தான். அவன் என்ன செய்வான், நபிமார்கள் என்றால் அவங்க அப்படித்தான், நம்மளால முடியுமா, சாதாரண மக்களால முடியுமா, நபிமார்களுக்கு வஹி இறங்குது, அல்லாஹோடு நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடியவங்க, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், ஆச்சரியமாகத்தான் இருக்கும், மற்றவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படி இருக்காது, எங்களால முடியாதுன்னு சொல்லி விட்டுருவோம். உங்களுக்கு தெரியும் மோத்தாவுடைய யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. ஒரு 3000 பேர் கொண்ட படையை அனுப்புறாங்க மோத்தாவுக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு படை. இங்க 3000 பேர் தான், 3000 முஸ்லிம்கள், அங்க ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் சேர்ந்த கூட்டுப்படை, பெரிய ஒரு படை முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு தயாராகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. அவங்க அனுப்பும் போதே சொன்னாங்க, ஸெய்த் இப்னு ஹாரிஸா, என்னுடைய அடிமை மகனாக இருந்த ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய கையில தான் இஸ்லாமிய கொடியை கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப இந்த கொடியை பிடித்து கொண்டு நீங்க போங்க, சண்டையிடுங்கள், அந்த போர்ல நீங்க என்ன செய்யுங்க, சண்டையிடுங்கள் எதிரிகளுக்கு எதிராக. இதுல ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்டால் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அந்த கொடியை எடுக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் கொல்லப்பட்டா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் பொறுப்பு எடுக்கட்டும், அவர் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா பொறுப்பை எடுக்கட்டும், அவர் கொல்லப்பட்டால் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, உங்களில் சிறந்தவர்கள் யாராச்சும் நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த 3 பேருக்கும் தெரியும் நாங்கள் கொல்லப்படுவோம், எங்களுடைய சொந்த வீட்டுக்கு நாங்கள் திரும்ப வரமாட்டோம், சொந்த ஊருக்கு திரும்ப வரமாட்டோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு கவலை என்ன இருக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதற்கு பிறகு எங்களால பார்க்க முடியாது என்ற கவலையோடு அவங்க போறாங்க. 3 பேரும் போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்க போர் நடக்குது, மோத்தால போர் நடக்குது. மதீனால இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைவ்ல சொல்றாங்க, அங்க நடக்கக்கூடியதை லைவ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போது ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய கொடியை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் பிடிக்கிறார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த கொடியை ஏந்துகிறார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார்கள், அல்லாஹுடைய வாள்களில் ஒரு வாள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திற்கு வெற்றியை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படை வெற்றி பெற்றதையும் அறிவித்து விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் பள்ளிவாசலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருந்து இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு சொல்றாங்க, இந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு நான் போகணுன்றாங்க. அங்க போய் சொல்லுங்க, நான் வரப்போறேன், அவர்களுக்கு ஒரு செய்தி இருக்கிறது அப்படி சொல்லி போறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய செய்தி அவர்கள் கேட்டவுடன் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா சமையல் செய்கிறாங்க, நிறைய சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க அவர்களுக்கு இருக்குது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குது. அவர்களுக்கு எல்லாம் அழகான ஆடை அணிந்து, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழகான ஆடை அணிந்து சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து வீட்டில் ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்தவுடனே அந்த பிள்ளைங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலே பாயுது, அப்படியே பாயுது, பாசத்தோட பாயுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அனைத்து முத்தம் கொடுக்குறாங்க, அழுறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கட்டுப்படுத்த முடியல, அந்த பிள்ளைங்களை தூக்கி முத்தம் கொடுக்குறாங்க, அழுறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்தி? அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு ஜாஃபர் இப்னு அபி தாலிபை பற்றிய செய்தி வந்ததான்னு கேட்குறாங்க. இல்லை, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார், ஷஹீதாக்கப்பட்டார், 2 சிறகுகளோடு சொர்க்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய போர்ல ஒரு கை வெட்டப்படுது, இன்னொரு கையில அந்த கொடியை பிடிக்கிறாங்க.
மறுகையும் வெட்டப்படுகிறது. அதற்கு பிறகு நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு வெட்டி சல்லடையாக்கப்பட்டு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார்கள். ஒரு சஹாபி அறிவிப்பார், அவருடைய முன் உடலை நாங்கள் பார்த்தோம், 50 முதல் 90க்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள். அவருடைய முதுகை நாங்கள் பார்த்தோம், ஒரு வெட்டுக்காயம் கூட இல்லை. வீரர். அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதரும் அழுகிறார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அழுது விட்டு வீட்டிற்குள்ள போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த சோதனைக்கு எங்களுக்கு கூலியை தா. யா அல்லாஹ், இந்த சோதனைக்கு எங்களுக்கு கூலியை தா. இதை விட சிறந்த ஒன்றை எங்களுக்கு தா. நாங்கள் இழந்ததை விட சிறந்த ஒன்றை எங்களுக்கு தா என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். யாரை திருமணம் முடித்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உள்ளத்திற்கு, ஈமானை சுமந்த உள்ளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இந்த உஹதுடைய போர்க்களம் நடக்குது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். வாராங்க மதீனாவுக்கு, நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். எல்லோருடைய குடும்பத்தார்களும் அழுகிறார்கள். ரசூல்லா கேட்றாங்க, எல்லாருடைய குடும்பத்தார்களும் எல்லாருக்காகவும் அழுகிறீர்கள், வலாக்கின் ஹம்சா, ஹம்சாவுக்காக அழக்கூடியவர் யாரும் இல்லையான்னு கேட்டாங்க ரசூல்லா அழுதாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை அங்க சொன்னாங்க, கண்கள் கண்ணீர் சிந்தும், உள்ளங்கள் கவலைப்படும். கண்கள் கண்ணீர் சிந்தும், உள்ளங்கள் கவலைப்படும், ஆனால் அல்லாஹ் திருப்திப்படாத எந்த ஒரு வார்த்தையையும் நாங்கள் பேச மாட்டோம் சொன்னாங்க. அதான் முஃமினுடைய உள்ளம். ஈமானை சுமந்த உள்ளம் என்பது எந்த சோதனை வந்தாலும் தடுமாறாது. எந்த சோதனைகள் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு ஏற்பட்டாலும் உள்ளம் கலங்கும், கண்கள் கண்ணீர் வடிக்கும். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாத எந்த ஒரு வார்த்தையும் முஃமின் என்பவன் பேச மாட்டான். அதுதான் மிகப்பெரிய ஈமானிய உள்ளத்தை சுமந்த அந்த உள்ளத்துடைய ஆச்சரியம். ஈமானை சுமக்காத உள்ளங்கள் ஈமானை சுமந்த உள்ளங்களை கண்டு ஆச்சரியப்படும். எப்படி இவர்களால் முடிகிறது? உங்களுக்கு தெரியும், சோதனை என்பது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பலமான ஒரு மனிதர் வர்றார், ஒரு கிராமவாசி வர்றாரு. ரசூல்லா கேட்குறாங்க, உங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னாரு, காய்ச்சல்னா என்னதுன்னு கேட்குறாரு. காய்ச்சல்னா என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹர்ருன் பைனல் ஜில்தி வல்லஹம், தோலுக்கும் சதைக்கும் நடுவில் போகக்கூடிய ஒரு சூடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லை. ரசூல்லா கேட்குறாங்க, தலைவலியாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்னாரு, தலைவலினா என்னது அப்படின்னு கேட்குறாரு. ரசூல்லா சொன்னாங்க, மூளைக்கு அருகிலே ஓடக்கூடிய நரம்புகளில் வீசக்கூடிய ஒரு காற்றுன்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு வந்ததில்லைன்னு சொன்னாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நரகவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா, ஃபல் என்துர் இலைஹ், இவரை பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. அப்போ அதற்கு காரணம் தலைவலி காய்ச்சல் வராதவர்கள் எல்லாம் நரகத்துக்குரியவர்கள் என்பது அல்ல. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க விரும்புகிறான் என்றால் அவரை மன்னிக்க விரும்புகிறான். ஒரு மனிதருக்கு வாழ்க்கையில காய்ச்சல் என்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ, தலைவலி என்ற ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ கூட வராமல் அவர் சுகமாக வாழ்கிறார் என்றால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்க விரும்பவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபி ரோம் பாரசீக ரோமுக்கு எதிராக நிறைய யுத்தங்களில் ஈடுபட்ட ஒரு சஹாபி. அப்போ ஒரு நாள் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா அதே போல அவருடைய தோழர்களை எல்லாரையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. எதிரிகள் கைது பண்ணி அவங்கள சித்திரவதை பண்றாங்க, அடிக்கிறாங்க, ரத்தம் வர வர அடிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கேள்விப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் எல்லாம் ஈமானில் உறுதியானவர்களாம், அவர்கள் எந்த நேரத்திலும் தடுமாற மாட்டார்களாம், ஈமானிலே உறுதியாக இருப்பார்கள், மார்க்கத்தை விட மாட்டார்கள் இப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சது. அப்ப சோதிச்சு பார்ப்போமே எந்த அளவுக்கு தாங்குறானுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், மார்க்கத்தை விட்டு விடு என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஒருத்தர் சொல்றாரு, இவரை சிறையில தூக்கி போடுங்க, சிறையில தூக்கி போட்டு இவருக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க, பன்றி இறைச்சியையும் சாராயத்தையும் அந்த இதுல வைங்க அப்படின்றார். அது வைக்கப்படுது. ஆனா 3 நாள் ஆயிடுச்சு. 1 நாளாவது 2 நாள், 3ஆவது நாள் அவருடைய தலை அப்படியே சாஞ்சிருச்சு அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க போய் தூக்குறாங்க, செத்துட்டாரு போல தெரியுது, தூக்குங்க. தூக்கி பார்த்தா உயிரோட இருக்கிறாரு. அவங்க கேட்குறாங்க, இது நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்துல்லா இப்னு ஹுதாஃபா. அவர் சொன்னாரு, அழகான ஒரு வார்த்தை. அவர் சொன்னாரு, நிர்பந்தமான சூழல்ல என்னுடைய உயிர் போகும் என்ற ஒரு சூழல் இருந்திருந்தால் இந்த பன்றி இறைச்சியையும் சாராயத்தையும் குடிப்பதற்கு இஸ்லாம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறது. நிர்பந்தமான சூழலில் இதை என்னால் சாப்பிட முடியும். ஆனால் நான் ஏன் சாப்பிடவில்லை தெரியுமா? இஸ்லாம் உனக்கு முன்னால் கேவலப்படுவதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னார். நீ சோதிக்கிறதுக்கு தானே இதை மாதிரி பண்ண, இஸ்லாம் உன் முன்னால கேவலப்படுவதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னார். ஆச்சரியமா இருக்கு அவருக்கு. அவர் கேட்கிறாரு, என்னுடைய ஆட்சியில பாதியை நான் தந்துடுறேன், இஸ்லாத்தை விட்டுரு அப்படின்றாரு.
என்னுடைய ஆட்சியில பாதியை தர்றேன், இஸ்லாத்தை நீ விட்டுரு. உண்மையா சொல்றாரு, பொய்க்கு இல்லை. அவர் சொன்னாரு, சிரிக்கிறாரு. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, உன்னுடைய ஆட்சியில் முழுவதையும், கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்சி முழுவதையும், அரபுகள் வைத்திருக்கக்கூடிய ஆட்சி முழுவதையும் எனக்கு தந்தாலும் முஹம்மதுடைய தீனிலிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன்னு சொன்னார். முழுவதுமாக என்ன, கண்ணிமைக்கும் பொழுது கூட நான் மாற மாட்டேன்னு சொன்னார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன உள்ளம், எப்படி இந்த மாதிரி ஒரு உள்ளம் இவருக்கு கிடைக்குது. அவர் சொல்றாரு, மரத்துல ஏத்துங்க. கடைசியாக இவரை கொல்றதுதான் வழின்னு சொல்லி மரத்துல தூக்குறாங்க. தூக்கி விட்டு அந்த ருமாத் என்று சொல்லக்கூடிய அந்த அம்பு வீசக்கூடிய அந்த அவர்களிடத்துல அந்த அரசர் சொல்றாரு, அவருக்கு மேல அம்பு விடுங்க, அவருக்கு மேல படக்கூடாது, அவருக்கு பக்கத்துல அம்பு விடுங்க அப்படின்றாரு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அம்பு விடுறாங்க. அம்புகள் ஒரு 4-5 அம்புகள் போனவுடன் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த அரசர் நினைச்சாரு, ஓகே பயந்துட்டாரு, அவரை இறக்கி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அவரை இறக்கி என்ன செஞ்சாங்கன்னா கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த அரசர் கேட்டாரு, பயந்துட்டீங்களா, இஸ்லாத்தை விட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா, அப்படி அல்ல, நான் இதற்காக எல்லாம் பயப்படவில்லை. இன்னஹா நஃப்சு வாஹிதா, எனக்கு ஒரே ஒரு உயிர் தானே இருக்கிறது அப்படின்றார். எனக்கு ஒரே ஒரு உயிர் தானே இருக்கிறது. இதே போல எனக்கு 1000 உயிர்கள் இருந்து ஒவ்வொரு உயிரும் இதே போல கொல்லப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு அல்லாஹுடைய பாதையில் நான் மரணிக்க வேண்டுமே என்ற ஆசையோடும், அது எனக்கு இல்லையே, ஒரே ஒரு உயிர் தானே எனக்கு இருக்கிறது என்ற கவலையோடும் தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார். இந்த உள்ளத்தை பார்த்துட்டு அந்த அரசரால் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆச்சரியப்பட்டு போனார். இது என்ன ஒரு உள்ளம், யார் இதை செய்தது, எப்படி இந்த உள்ளம் இவர்களுக்கு வந்தது என்று ஆச்சரியப்பட்டு போறார். அவர் கேட்கிறாரு, உலகத்தில் எந்த ஒரு அரசரும் எந்த ஒரு சிறை கைதியிடத்திலும் கேட்காத ஒரு கேள்வியை அந்த அரசர் அந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபா இடத்துல கேட்கிறார். என்ன கேட்டாரு, அப்துல்லா இப்னு ஹுதாஃபா, என்னுடைய நெத்தியில் முத்தமிடுங்கள், நான் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படின்றார். அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கேட்டாங்க, என்னை மட்டும் விடுதலை செய்வாயா அல்லது என்னோடு வந்த எல்லோரையும் விடுதலை செய்வாயான்னு கேட்டார். எல்லாரையும் விடுதலை செய்கிறேன். அப்போ அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய நலவை கருதி அவருடைய நெத்தியிலே முத்தமிட்டார்கள். எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த கூட்டம் அப்படியே மதீனாவுக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிறாங்க. எல்லோரும் வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். அந்த கூட்டம் வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், இன்றைக்கு எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நெத்தியிலே முத்தமிடுவது என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் அந்த உள்ளம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும், அந்த உடல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த ஈமானிய உள்ளத்தை சுமந்த அந்த உள்ளம் என்பது இஸ்லாத்தையும் பாதுகாத்து முஸ்லிம்களையும் பாதுகாத்து அழைத்து வந்ததை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு முத்தமிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நமக்கு தெரியும். இன்னொரு சஹாபி, கடைசியாக இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உமைர் இப்னு சஅத் என்ற ஒரு சஹாபி, உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரை பற்றி ஒரு 2 செய்தி தான் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல தான் அந்த உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்ல இருந்து வரக்கூடிய நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் அப்படியே தூக்கி ஹிம்ஸுக்கு, சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிம்ஸ் என்ற பிரதேசத்துக்கு அவரை ஆளுநராக போட்டுட்டாங்க. அங்க அவர் 1 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். அந்த ஹிம்ஸுடைய ஆட்சியாளர்களை பற்றி எப்போது பார்த்தாலும் குறை வந்து கொண்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் குறை பேசிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எந்த குறையுமே வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சந்தேகம், என்னாச்சு தெரியலையே. ஒரு கடிதம் எழுதுறாங்க, உமையரே, இந்த கடிதம் உனக்கு கிடைத்து விட்டால் அவசரமாக நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன செய்யறாரு, ஹிம்ஸ் என்பது ஒரு 1700 கிலோமீட்டர் இருக்கும் மதீனால இருந்து. அப்போ அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா நடந்து வர்றாங்க. நடந்தே என்ன செய்யறாங்க, ஒரு 1700 கிலோமீட்டர்கள் நடந்தே வர்றாங்க. உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால நிற்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பரட்ட தலை, மண்ணெல்லாம் தலையில ஃபுல்லா மண்ணு, ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து, ஒரே ஒரு மூட்டை, கையில ஒரு கம்பு, இப்படி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்டாரு, நான் என்ன சுகம் இல்லாம இருக்கிறேனா, நான் என்ன ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறேனா அப்படின்னு கேட்டாரு. உமர் சொன்னாங்க, இல்லை அதை கேட்கல, நீங்க எப்படி வந்தீங்க, நடந்துதான் வந்தேன், உங்களுக்கு அவங்க வாகனம் தரவில்லையான்னு கேட்டாங்க. இவர் சொன்னாரு, அவங்க தரவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லைன்னார். ஆளுநர் அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்கவும் இல்லை, அவங்க தரவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இது, அப்போ ஜகாத் பணங்கள்லாம் வருமே, கனிமத் பணம் வரும், பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய அந்த சொத்தெல்லாம் எங்க, நீங்க துனியாவே கொண்டு வர்றதா சொன்னீங்களே, எங்க அதெல்லாம்? அவர் சொன்னாரு, ஜகாத் பணங்கள் எல்லாம் வந்தது,
ஆனால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லாம் கூப்பிட்டு யார் யாருக்கு இது தகுதியானதோ அதையெல்லாம் நான் பிரித்து கொடுத்து விடுவேன். என்னுடைய பைத்துல் மால்ல எதுவுமே இருக்காது. அதெல்லாம் அதுல உமரே உங்களுடைய பெயர் இருந்திருந்தால் அது உங்களுக்கும் வந்திருக்கும் சொல்றாரு. உமரே உங்களுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்திருந்தனா உங்களுக்கும் அனுப்பியிருப்பேன் அப்படின்றாரு. உமர் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்ன ஒரு நியாயமான ஒரு மனிதர். அப்போ உமர் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, மறுபடியும் அந்த ஊருக்கு ஆட்சியாளராக போங்க அப்படின்றார். அவர் சொன்னார், போக மாட்டேன், எனக்கு மதீனாவுக்கு அருகிலே என்னுடைய குடும்பங்கள் இருக்கிறது, அங்கு நான் இருந்துக்கிறேன், எனக்கு ஆட்சி தேவையில்லை என்று சொல்லி அங்க ஒதுங்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இன்னும் சந்தேகம், இப்படி ஒரு மனிதர் எப்படி இருக்க முடியும்? ஹாரிஸ்ன்னு சொல்லி ஒரு சஹாபி, அவரை அழைச்சி சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்க போங்க, ஒரு 100 திர்ஹம் அல்லது 300 திர்ஹம் தீனார் அதை எடுத்துக்கிட்டு நீங்க போங்க, அவருடைய வீட்டுல 3 நாள் தங்குங்க. அவர் எப்பவாவது வசதியாக வாழ்வதை நீங்கள் பார்த்தால் நீங்க என்ன செய்யுங்க, உடனடியாக என்னிடத்துல திரும்பி வரணும். இல்ல அவரு கஷ்டப்பட்டு தான் வாழ்றார் அப்படின்னு தெரிஞ்சா இந்த 300 தீனாரை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ஹாரிஸ் போறாரு. மதீனாவுடைய பழக்கம் எப்படின்னா, யாராவது ஊர்ல புதிதாக யாராவது வந்தாங்கன்னா 3 நாள் வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்போ அவர் போறாரு, இவர் உங்க வீட்டுல தங்கிக்கவான்னு கேட்கிறாரு. தங்கி கொள்ளுங்க, நீங்க எங்கிருந்து வரீங்க? மதீனாவில இருந்து. அப்போ உமேர் கேட்கிறாரு, உமர் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. எப்படி ஆட்சி பண்றாரு? அவருடைய மகன் தப்பு செஞ்சா கூட தண்டிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சி இருக்கு. உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையேந்து அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் உமருக்கு உதவி செய், யா அல்லாஹ் உமருக்கு உதவி செய், உன்னை அதிகமாக விரும்பக்கூடியவர்களில் ஒருவராக நான் அவரை கண்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்க பாருங்க, அந்த உள்ளம் என்பது, உமேர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியிலிருந்து வர்றாங்க, எதையுமே அவர் கொடுக்கல உமர், ஆனாலும் உமருக்காக துஆ செய்யறாரு. அந்த வீட்டுல 3 நாள் தங்குறாங்க. ஹாரிஸ் என்பவர் அந்த வீட்டுல 3 நாள் தங்குறாரு. 3 நாளும் சாப்பாடு வரும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறை தான் சாப்பாடு வரும், நல்ல சாப்பாடு வருது. அப்ப 3ஆவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உமேருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் அந்த ஹாரிஸை கூப்பிட்டாரு, நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் போனார். என்ன விஷயம்? நீங்க உமேருடைய வீட்டுல தங்குறீங்கல்ல, தங்காதீங்க, நீங்க அங்க இருக்க வேண்டாம், நீங்க போங்க, இல்லைன்னா எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்றாரு. இவர் கேட்கிறார், என்ன காரணம்? அப்ப அந்த மனிதர் சொன்னார், அண்டை வீட்டுக்காரர் சொன்னார், உமேர் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய சாப்பாடை தான் என்ன செய்யறாரு, 3 நாளும் உங்களுக்கு தந்தாரு. 3 நாளும் அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடை தான் உங்களுக்கு தந்தாரு, அவங்க எதையுமே சாப்பிடல, அதனால எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்றாரு. அப்போ அவர் சொன்னார், உடனே அந்த 300 தீனாரையும் எடுத்துக்கொண்டு உமேருடைய கையில கொண்டு கொடுக்குறாரு. நீங்க இதை பிடிங்க, உமர் தந்தாரு, இதை பிடிங்க அப்படின்றாரு. அவர் சொன்னாரு, இந்த பணத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்றாரு. இந்த பணத்துல எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்றாரு. அவர் சொன்னார், இல்ல உங்களுக்கு தான், உமர் தந்துட்டாரு, நீங்க பிடிச்சுதான் ஆகணும். மனைவி சொன்னாங்க, நீங்க எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற ஏழைகளுக்கு நாம கொடுக்கலாம். உடனே அந்த பணத்தை உடனே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஹாரிஸ் அங்கிருந்து கிளம்பிட்டார். என்ன பண்ணாருன்னு தெரியல. இந்த பணத்தை உமேர் என்ன செஞ்சாங்க, இந்த பணத்தை அப்படியே பிரித்து அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவர் எதையுமே எடுக்கல. அந்த ஹாரிஸ் இங்க சொல்றாரு, உமர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. உமர் ரலியல்லாஹு கேட்டு விட்டு மறுபடியும் கடிதம் எழுதுறாங்க, உமேரே இந்த கடிதம் கிடைத்தவுடன் அவசரமாக நீங்க வரணும் என்ன சந்திக்க. அவர் வந்தார். வந்த உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த 300 தீனார் அவர் தந்தாரே, அதை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. உமர் பாருங்களேன், உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அந்த 300 தீனார் தந்தனே, அதை என்ன செஞ்சீங்க? அவர் சொன்னாரு, நீங்க எனக்கு தந்துட்டீங்கல்ல, அதை பத்தி நீங்க ஏன் கேட்குறீங்க? அவர் ஏழைகளுக்கு கொடுத்ததை சொல்லவும் மாட்டுக்காரு. லா இலாஹா இல்லல்லாஹ், இஹ்லாஸ். அவர் சொல்லவும் மாட்டுக்காரா ஏழைகளுக்கு கொடுத்த என்பதாக. அவர் சொன்னார், ஏன் கேட்குறீங்க? அவர் சொல்றாரு, சொல்லியே ஆகணும். உமர் சொன்னாரு, நீங்க சொல்லியே ஆக வேண்டும், நீங்க என்ன செய்தீங்க? அவர் சொன்னார், ஏழை மக்களுக்கு எல்லாம் அதை நான் பிரித்து கொடுத்து விட்டேன். உடனே உமர் அவர்கள் அவரிடத்துல இருந்த 2 புடவைகளை எடுத்து வைக்கிறார், கோதுமைகளை எடுத்து வைக்கிறார், பேரித்தம்பழங்கள் எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்றார். உமேர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த சாப்பாடுலாம் எனக்கு தேவையே இல்லை, 3 நாளைக்கு என்னுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கு, நான் வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த 2 புடவைகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மனைவி நான் ஆட்சிக்கு போன காலத்திலிருந்து பிஞ்சு போன நஞ்சு போன சேலையோடு தான் இருக்கிறாள். அவளுடைய ஆடையை தொட்டா என்ன செஞ்சிரும்? பிஞ்சிரும். அவளுடைய உடலை மறைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் இந்த 2 புடவைகளை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லி உமேர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 2 புடவைகளையும் எடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். உமேர் இப்படி ஒரு உள்ளம், ஈமானை சுமந்த அந்த உள்ளம். அதற்கு பிறகு போயிட்டாரு. உமர் ரலியல்லாஹு கேள்விப்படுது, உமேர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கப்பட்டு விட்டார்கள், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய மதீனாவிலிருந்து கிளம்பி அங்க போறாங்க, தோழர்களோட போறாங்க. அங்க போய் சொன்னாங்க, கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள், தோழர்களே, இந்த உம்மத்திற்கு ஏதாவது நலவு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்?
அவங்க சொன்னாங்க, சில பேர் சொன்னாங்க நாங்கள் ஜிஹாது செஞ்சு இந்த சமூகத்துக்கு உதவி செய்வோம். சிலர் சொன்னாங்க எங்களுடைய அறிவு இல்மை பயன்படுத்தி நாங்கள் இந்த சமூகத்துக்கு உதவி செய்வோம், எங்களுடைய சொத்துக்களை பயன்படுத்தி நாங்கள் உதவி செய்வோம். உமர் சொன்னாரு, நான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்திருப்பேன், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்பேன், உமரை போல பல 100 பேரை எனக்கு தாயா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய நிர்வாகத்தில் நான் போடுவதற்கு என்று அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்திருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். இந்த உள்ளங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு மட்டுமல்ல, ஈமானை சுமந்த உள்ளம் என்பது எங்களாலும் முடியும், உள்ளங்களை மாற்றுவதற்கு எங்களாலும் முடியும். ஈமானை சுமந்த உள்ளம் என்பது எந்த சோதனைகளையும் தாங்கக்கூடிய உள்ளமாக இருக்கும் என்பதையும், வரக்கூடிய மாதம் என்பது ரமதான், அந்த ரமதானுடைய மாதம் என்பது குர்ஆனை சுமந்த மாதம். குர்ஆன் இறங்க ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது. எங்களுடைய உள்ளங்களை ஈமானால் நிரப்ப வேண்டும் என்றால், எங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும் என்றால், ஈமானை சுமந்த உள்ளமாக ஆச்சரியப்படக்கூடிய உள்ளமாக எங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும் என்றால், இந்த ரமதானை நாங்கள் குர்ஆனோடு அதிகமாக பயன்படுத்தி, இந்த குர்ஆனை அதிகமாக இந்த ரமதானிலே நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் புரிந்து ஓதினாலும் நன்மைதான், புரியாமல் ஓதினாலும் அது நன்மைதான். புரியாமல் ஓதினாலும் எங்களுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சக்தி என்பது குர்ஆனுக்கு இருக்கிறது. எந்த நிலையிலும், எந்த சூழலிலும், எந்த ஃபித்னாக்களிலும் அல்லாஹுவை விரும்பக்கூடிய உள்ளமாக, அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய உள்ளமாக, அல்லாஹுவை எப்போதும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி, எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய குழந்தைகளுடைய உள்ளங்களையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஈமானை சுவந்த அதிசய உள்ளமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மாற்றி தருவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஷேக். 5 நிமிஷம் டீ.